மூத்த வித்தியார்த்திகள் பிரம்மஸ்ரீ நா பேச்சியம்மாள் அவர்கள், பிரம்மஸ்ரீ வேணுகோபாலன் அவர்கள், பிரம்மஸ்ரீ வையாபுரி சின்னியம்பாளையம் ஐயா அவர்கள், பிரம்மஸ்ரீ விஜயன் வெள்ளூர் இவர்களுடைய நினைவாக இந்த மாத ஜபம். எல்லாரும் அவங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு ஜபம் பண்ணி ஒரு நல்ல ஒரு சமாதி நிலை அடையணும்னு வேண்டிட்டு, ஞானபிதாவினோட அருளும் ஆசீர்வாதம் இது கிடைக்க பெறணுங்கன்னு எல்லாம் வேண்டிட்டு அவங்க நினைவாக ஒரு நினைவஞ்சலி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையாலுன்போர்க்குச் சோரவும் வேண்டாம். உறக்கத்தை நீக்கி உணரவல்லார்க்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலாமே. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் மற்றெங்களுடைய எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வீர் இறைவாகச் சீகம்பனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயோ மெத்த கடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு ஜனாதிபதி போல யானாதிபதியும் உண்டு பாருமே கட்டிக்காருமே அது போதுமே. ஐயோ மெத்த கடினம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆத்மபிதாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் மூத்த வித்தியார்த்திகளுடைய ஒரு அருமையான ஒரு ஏற்பாட்டினாலும் இந்த அருமையான சூழலிலே நாம் எல்லாம் ஒருங்கிணைந்துள்ளோம். நமது மூத்த வித்தியார்த்திகள் ஞானவிதாவின் மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய இந்த ஞான வித்தியை கற்று அதை அவர்கள் பயிற்சி செய்து அதை வருகின்ற சந்ததியினருக்கும் தொடர்ந்து இந்த ஏற்பாடுகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த அருமையான ஸ்தாபனத்தை கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக நிறுவி அதை செவனே நடத்தி வருகின்ற வித்தியார்த்திகளிடத்திலே அந்த பொறுப்புகளையும் ஒப்படைத்து வாழையடி வாழையாக இந்த அருமையான ஒரு வித்தை அனைவரும் பயின்று இந்த உலகம் சேமம் பெற்று அனைவரும் ஜீவன் முக்தி எய்தி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற ஏற்பாட்டினை செய்துள்ளார்கள். இந்த அருமையான சூழலே நாமும் இதை பயின்று அதை அனுசரித்து அதனுடைய பலனை பெற்று நம்மை சார்ந்தோருக்கும் இந்த பலனை கொடுக்க எல்லாம் வல்ல இறையருள் நம்மளுக்கு என்றும் கிடைக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியின் முதலாக இறைவணக்கம் பாடப்பட்டு அதை தொடர்ந்து நமது மூத்த வித்தியார்த்திகளுடைய அவங்களுடைய செய்திகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய அறிவுரைகளையும் பெரும் பொருட்டு இந்த ஒரு சின்ன சத்சங்க நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக இறைவணக்கம், அதை தொடர்ந்து சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும். அதில் சித்த வேதத்தினுடைய செய்திகளையும் அவர்களுடைய சமாதி நிகழ்வுகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் நம்மோடு அனைவரும் பகிர்ந்து கொள்ள இந்த அருமையான ஏற்பாடு சபையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரும் இதில் ஒவ்வொரு மாதம் கலந்து கொண்டு பயனடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆதியாய் உலகமெங்கும் நிறைந்த ஜோதி, 54 அச்சரத்தில் ஆடும் ஜோதி,
ஓதுகின்ற செந்தமிழின் குருவே ஜோதி, ஓங்காரமான ஓரெழுத்தில் உகந்த ஜோதி, ஜாதி பத பேதமெல்லாம் சமய ஜோதி, சர்க்குருவாய் நின் கலனி சென்னியின் மேல் வைத்த தற்பரனே அன்பர்கள் தொழுதிடும் சிவானந்த முடிமேல் வளர் கார்த்திகை தீப ஜோதிமயமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த அருமையான சூழல்ல இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சித்த வித்தியார்த்திகளையும் ஏனைய அன்பர்களையும் சித்த வித்தியாலயத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பிரம்மஸ்ரீ மூத்த வித்தியார்த்தி சின்ராஜ் அண்ணா அவர்களை அவர்களுடைய சித்த வித்தியினுடைய ஒரு செய்திகளையும் சித்தர்களுடைய செய்திகளையும் பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு அன்னார் அவர்களை ஒரு சிறிய உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லா அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சித்த வித்தை சபை இதை சித்தத்தை தெளியப்படுத்துவதே சித்த வித்தையினுடைய மூலப்பொருள். அப்போ சித்தத்தை தெளிய வைப்பதற்கு சில அனுஷ்டானங்களும் நடைமுறை செயல்களும் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது. அப்படி அந்த நடைமுறை செயல்படுவதில் நித்தியானித்திய விவேகம் முதல் நமக்கு தேவைப்படுது. நித்தியானித்திய விவேகம் இருந்தால் தான் அந்த சித்தத்தை எப்படி தெளிய வைக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அப்போ நித்தியானித்திய விவேகம் வேணும் அப்படின்னு சொன்னால் நித்தியம் எது அனித்தியம் எது அப்படிங்கிற ஒரு விசாரணை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிற விசாரணை நமக்கு இருந்தால் தான் மற்ற எதையுமே ஆராய முடியும். ஆராய்ந்து அதில் இருக்கிற நுட்பத்தை தெரிய முடியும், இல்லைன்னா தெரிய முடியாது. இப்போ நம்ம படிக்கலாம், கேட்கலாம், எல்லாம் புரிதலும் எல்லாமே செய்யலாம். ஆனால் அதை உள் சாரத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த மூலப்பொருளுக்கு வரணும். அப்போ மூலப்பொருள் எது அப்படின்னு சொன்னால் நித்தியானித்திய விவேகம்தான். நித்தியானித்திய விவேகத்தினால தான் எதையுமே அந்த சாரத்தை உள்வாங்க முடியும். அந்த நித்தியானித்திய விவேகம் இல்லைன்னா சாரத்தை உள்வாங்க முடியாது. வெறும் போதனை அளவு தான் போயிட்டு இருக்க முடியும், சாதனை அளவு வர முடியாது. அப்போ போதனை மட்டும் தேவைதான். எது வரைக்கும் தேவை? நம்ம மனோ பக்குவப்பட வரைக்கும் தான் போதனை தேவை. மனோ பக்குவம் பட்டுச்சுன்னா சாதனைக்கு வரணும். அப்போ சாதனைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும்? நித்தியானித்திய விவேகம் வரணும். நித்தியானித்திய விவேகம்ங்க தான் மூலப்பொருள். எப்பவுமே ஒரு மூலப்பொருள் இருந்தால் தான் அதனுடைய விளைவு தான் மற்ற எல்லாமே. பரபிரம்மம்னு சொல்கிறோம். பரபிரம்மம் தான் எல்லாமே உற்பத்தி, இந்த லோகமே உற்பத்தியானது. நம்ம பிதா அதைத்தான் சொல்கிறார். அப்போது அந்த மூலப்பொருள்லேருந்து பரபிரம்மத்திலேருந்து எல்லாம் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகுது, ரெண்டாவது அதுலேயே ஒடுங்கிடுது. இது இடைப்பட்ட ஒரு திருவிளையாடல் தான் இந்த அவதாரம். இந்த மனித பிறவி எல்லா பிறவியிலும் மேலான பிறவி. அப்போ இந்த மேலான மனித பிறவி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் வேதங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாமே நமக்கு இருக்குது. அதை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் குருமார்கள் இருக்காங்க. குரு மூலியமாக தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். வெறு நூல் படிப்பிலே மட்டும் அதை கற்றுக்க முடியாது. நூல் படிப்பு ஓரளவுக்கு தான். அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்கிறது தான் நூல் அளவு. அப்போ எலிமெண்ட்ரிஸ்லேருந்து ஹைஸ்கூல் வர வரைக்கும் தான் குரு. ஹைஸ்கூல் வந்தாச்சுன்னா மேலே டிகிரி படிக்கிற போது தான் அந்த குருவினுடைய வித்தையை நாம் முழுக்க உள்வாங்கி அதை அனுபவிக்கிறது. அந்த அனுபவிக்கிறதா டிகிரி முடிச்சா தான் நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும், ஒரு அனுகூலம் கிடைக்கும். அப்போ இப்படி இது மூணாக பிரிச்சுக்கணும். இந்த மூணாக பிரிக்கிறதுல தான் நமக்கு அதனுடைய நுட்பம் என்னன்னு தெரியும். நான் முதல் ஆரம்பத்தில்
எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறோம். அப்போ எலிமெண்ட்ரி முடிச்ச உடனே ஹைஸ்கூல் வரைக்கும் படிக்கிறோம். ஹைஸ்கூல் அப்போ ஹைஸ்கூல் 12வது முடிச்ச உடனே டிகிரிக்கு போகிறோம். டிகிரிக்கு போகும்போது தான் நமக்கு முழு இது தெரியுது என்னங்கிறது. அப்போது டிகிரிக்கு போகும்போது தான் நமக்கு அதனுடைய அணுகுலம் என்னங்கிறது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ நம்ம படிப்படியாக மேலே போய் அந்த 3வது நிலையை அடையிறது தான் வந்து எல்லா மார்க்கத்திலையும் விட நம்ம சிவானந்த பரமஹம்சருடைய யோக ஸ்தானம்ங்கிறது வந்து கடைசி நிலை, 3வது நிலை. இந்த 3வது நிலையில வந்து யார் பக்குவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் 4வது நிலை ஞானம்ங்கிறது கிடைக்கும். அந்த 4வது நிலை வந்து அது சொல்லொண்ணாத பொருள். அது அனுபவத்தை ரீதியாக தான் வரும். அப்போ அந்த அனுபவத்துக்கு தான் நம்ம எல்லாமே பாடுபடுறோம். அப்போ வந்து ஒவ்வொன்று சரியே கிரியே யோகம் ஞானம்னு இப்படி ஒவ்வொரு படிகள் இருக்குது. அதெல்லாம் வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்புறம் ஒவ்வொரு படிக்கு கடந்து தான் 3வது நிலைக்கு தான் நம்ம சித்த விதிங்கிறது வந்திருக்கு. அப்போ எல்லா மார்க்கத்தை விட மேலான மார்க்கம் தான் ஷார்ட்கட் மார்க்கம் நம்ம சித்த வேதம். எப்படி இது தெரியுது அப்படின்னு சொன்னா அனுபவ யோகிகள் வாயிலாகத்தான் நமக்கு தெரியுது. ஸ்ரீமத் குருவரானந்தா சுவாமிகள் 1970ல் தான் நான் அவரை சந்திக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு. அப்போ நான் கேட்டேன். நான் வந்து அந்த 70 வரைக்கும் சரியகிரியில் இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருந்துட்டு இருக்கிற போது அவரை ஒரு நாள் நான் சந்திக்க வேண்டியது வந்தது. அவர் சந்திச்சு அப்போ கேட்கும்போது அவரை நான் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் அப்படியே உரையாடிட்டு இருந்தேன். அப்போ உரையாடிட்டு இருக்கிற போது அப்போ நான் விளக்கம் கேட்குறேன். சாமி, நீங்கள் எதுவுமே வந்து இந்த தேங்காய் வளை உடைக்கிறது கோயில் வழிபாடெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இதனுடைய இது என்ன? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் பரவாயில்ல. நான் இப்போ வந்து சரிகிரியில் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவரை சந்திக்கிற நேரத்துக்கு கீழே வந்து நான் ஒரு கோயிலில் பூசை பண்ணிட்டு ஒரு குருவுக்கு பணிவிடை பண்ணிட்டு ஆசிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற போது அப்போ அவர் எனக்கு சொன்னார், 21 குரு எனக்கு 21 குருவை தாண்டி 22வது குரு தான் எனக்கு சிவானந்த பரமஹம்சரார் அமைஞ்சாரு. நான் இந்த 21 குரு மூலியமா வந்து காசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ 22வது குருவா எனக்கு எப்படி அதை நான் ஏத்துட்டேன்னா, என் மனசு வந்து முக்கால்வாசி பக்குவம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பக்குவத்துக்கு எங்க விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேன். அவர் தேடிட்டு இருக்கிற போது தான் எனக்கு வந்து சிவானந்த பரமஹம்சர் வந்து 1946, 47ல் அவர் காந்திபுரத்துக்கு வந்தாரு. அப்ப எல்லாம் எங்க கூட இருக்கிற சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, இப்படி ஒரு மகான் வந்திருக்காரு காந்திபுரத்துல, அவரை போய் பார்க்கலாங்கன்னாரு. அப்போ நான் போய் அங்கே இது பண்ணுறபோது ஒரு 100 பேர் அப்போ அன்னைக்கு 1900 அந்த நேரத்தில் அந்த 100 பேர் அப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவர் போய் கடைசியில் அப்படி உட்காந்துக்கிட்டார். அப்போ கடைசியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பிரசங்கம் முடிஞ்ச உடனே பேசிட்டு இருக்கிற போது அப்போ அவர் பரமஹம்சர் சொன்னார், வேற ஒரு மாமனிதன் அங்கே வந்திருக்கான் இப்படின்னு விரலை விட்டு காட்டினாராம். மாமனிதன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவர் வந்து மடியில் உட்கார வச்சு ஏதோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு உள்வாங்கிற மாதிரி ஏதோ சில இதை சொல்லி அவர் இது வந்து அந்த கூட்டத்தை முடிச்சிட்டாரு. அந்த இதை முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் இது வந்துடுச்சு. அப்போ அவர் சாமி சொன்னார், இந்த மாதிரி அதுதான் வந்து எனக்கு இந்த 21 குருனோட மூலியமா வந்த இது பக்குவம் வந்து எனக்கு இந்த 22வது குரு தான் எனக்கு ஒரு மன நம்பிக்கை வந்தது. அதனால தான் நான் இந்த இயக்கத்தை நான் ஏற்றுக்கிட்டு எனக்கு அவர் தான் நான் குருவா வேண்டிட்டு இருக்கேன். அவர் தான் குரு. அதனால இது வந்து ஷார்ட்கட்டான வழி. மற்ற எல்லா வழியிலையுமே வந்து குறுக்கு வழியா போய் அடையிறது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரணும்னா எத்தனையோ வழி இருக்குது. ஆனால் ஒரு நேர் வழின்னு ஒன்று உண்டு இல்லையா? அந்த மாதிரி நேர் வழி தான் வந்து எனக்கு இந்த சிவானந்தருடைய சித்த வேதம் நமக்கு இதாச்சு. அதனால இப்படி அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற போது அப்போ எனக்கும் அது மனசுக்கு இதப்பட்டது. ஏன்னா நானும் வந்து 12 வயசுல சந்நியாசமா ஒரு ஆசிரம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். 12 வயசுல. அப்போ அவர் விட்டு நான் இதாகும்போது எனக்கு 27. அப்போ எனக்கு வந்து அந்த 27 12 வயசுல இருந்ததுனால அப்போ எனக்கு அதெல்லாம் விடுபட்டு போச்சு. அவருடைய இது எனக்கு இதாச்சு. அப்போ எப்படி அப்படிங்கிற போது இப்போ இது நாள் வரையும் நான் பார்த்த அளவில் 100க்கு 100 இந்த சித்த வேதம்ங்கிறது வந்து நம்ம வாசியோகம் வந்து மூலப்பொருள், கடவுள் வேறு நாம வேறு அப்படி இருக்கிற தாற்பயத்தை 2 அற்ற நிலை ஒன்றாகுவதற்கு வழி இதில் தான் நம்மளுடைய வாசியோகம். எல்லா தெய்வ வழிபாடுகளும் எல்லா வேத சாஸ்திரங்களும் பகவத்கீதைகளும் ராமாயணமும்
பாகவதம் இதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க, கேளுங்க. அதனுடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சு பார்க்கணும். சாதனை சாரம் எதுன்னு தெரிஞ்சு பார்த்தா மூலப்பொருள்னு போது வாசி தான். அப்ப அந்த வாசியை நாம பின்பற்ற வேணும் அப்படின்னு சொன்னா, லோக விஷயம் இருக்க வரைக்கும் அது பின்பற்றதுக்கு விடவே விடாது. விடவே விடாது. அது அந்த மாய்கைங்கிறது லோகம். அப்ப அந்த மாய்கை விடணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அது விடணும் விடணும்னு நாம விரட்டினா அது போகவே போகாது. உண்மை பொருளை உணர்ந்தோம்னா, மூலப்பொருள் இது ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா, இந்த வாசிதான் தெய்வம், வாசிதான் பிரபர்மம், வாசிதான் அவதார புருஷன், பகவத்கீதை மகாவிஷ்ணு அதுதான் அப்படிங்கிறது நமக்கு அந்த நம்பிக்கை வந்ததுன்னா, இந்த லோக மாயையில் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே தானே விடுபடும். தாமரை இலை தண்ணீர் போலும் ஜகத்தோடும் கூடி வாழ்வார். தாமரை இலை தண்ணீர் சேத்துல தான் வாழ்ந்தாகணும். ஆனா அதுல பாருங்க, அது ஒட்டவே ஒட்டாது. ஆனா அதை வெளியெடுத்து போட்டா அது செத்து போயிடும் தாமரை இலை. அப்ப அந்த லோகத்துல வாழ்ற மாதிரிதான் நம்ம வாழணும். அதுல பட்டும் படாம எந்த நேரமும் அந்த ஞாபக சக்தி நமக்கு அந்த சதா பிராண யாபகத்தை நம்ம யாசிக்கும் போது என்ன ஆகும்னா, அதுவே அதுவாயிரும். பிரம்மமே நாம் ஆயிருவோம். நாமளே அதுவாயிருவோம். அப்ப அதுவாகும் போது இது தானே விலகிரும். நாம் ஒன்றும் விளக்க வேண்டியது இல்லை. அதுல முழு பொற்று 99% நமக்கு அதுல ஆழ்ந்த சிந்தனை வைக்கும் போது இதெல்லாம் வந்து தூசு. இது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. இப்ப ஐயா அவர் சொல்றாரு, ஐயா மெத்த கடினம்னு சொன்னாரு. கிடையவே கிடையாது. ஒரு நொடி பொழுது அது சுலபம். எப்படி அது சுலபமாகும் அப்படின்னு சொன்னா, நாம் அதை அனுபவிச்சு செயல்பட்டா தான் அது சுலபமாகும். அவர் கிருபானந்த சாமி அடிக்கடி சொல்லுவார், ஐயே இது மெத்த சுலூபம், ஐயே இது மெத்த சுலூபம், பாலகிருஷ்ணன் பணிந்திடும் சீலகுரு சிதம்பரம், மேல வைத்த ஆசையாலே இது காலநற்று போவான் என்று சாத்திரம், உலகம் நையாத பேர்களுக்கு உய்யாது கண்டுகொள்ள, உலகம் நையாத பேர்களுக்கு உய்யாது கண்டுகொள்ள, ஐயே இது மெத்த சுரூபம், ஐயே இது மெத்த சுரூபம் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சாமி நீங்க சுலபம் சுலபம் சொல்றீங்க, ரொம்ப கடினம்னு தானே அவங்க நந்தனாரெல்லாம் சொல்லி, கடினம்னு சொன்னா அந்த கடினத்தை சுலபமாக்குறதுக்கு தான் நமக்கு இந்த பிறவி பகுத்தறிவை கொடுத்துருக்கா. 6 அறிவு எது கொடுத்துருக்கா? எல்லா ஜீவராசிகளுக்கும் 5 அறிவு தான். நமக்கு வந்து 6வது ஒரு அறிவு கொடுத்துருக்கா. அந்த அறிவு தான் வந்து பகுத்தறியக்கூடிய அறிவு. எது நித்தியம், எது அனித்தியம், எது உண்மை, எது பொய், இதனுடைய பாகுபாட்டை தெரியறது தான் அந்த பகுத்தறிவினுடைய வேலை. அப்ப அந்த பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா இது சுலபமா தான் தெரியும். சுலபம் தான் இது. கடினமே ஒரு இதுவும் கிடையாது. கடினம் யாருக்கு அப்படின்னா, இந்த மாயை கட்டி பிடிச்சி அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது கடினம். அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறவங்களுக்கு அந்த மெஞ்ஞானமா போகும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படியெல்லாம் கடினம் கிடையாது அப்படின்னு. அப்ப கைவல்யத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாரு. அப்ப அந்த பாட்டுக்கு நான் அர்த்தம் கேட்டா அப்ப சொல்லுவாரு, இது வந்து இப்போ உனக்கு விடை கிடைக்காது, நீ படிச்சு பாடம் பண்ணிக்க, உனக்கு ஒரு 50 வயசுக்கு மேலதான் இதுக்கு விடை வந்து நேரம் உன் கண் முன்னால வெள்ள சோறு போல தெரியும். இப்போ உனக்கு விடை சொன்னாலும் அது விளங்காது. நீ அனுபவித்தா தான் அந்த விடை தெரியும். அப்ப அனுபவிக்காம விடை சொன்னா அது தெரியாது. இப்ப தேன் இருக்குது, நம்ம கையில் வச்சுட்டு சாப்பிடாமையே தேன் சுவை சுவை மதுரம் மதுரம்னு சொல்லிட்டு இருந்தா தெரியுமோ? நாக்குல ஒரு சொட்டு விட்டா ஓ இது இருக்கு. அப்ப அதுபோல இதை வந்து சொல்ல உனக்கு விடை புரியாது. எனக்கு ஒரு 50 வயசுக்கு மேல அனுபவத்துக்கு மேல தெரியும்னு சொன்னாரு. அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறொன்று என்னும் அறிவற்ற குதர்க்க மூடர் கன அவஸ்தை பலமாய் தேரும், அறிவடும் பொருளி அல்ல அறிவடா பொருளி அல்ல, அறி பொருள் ஆகும் முன்னே அனுபவித்து அறிவாய் நீயே அப்படின்னு அந்த பாடல் கைவல்யம் இதுல வருது. கைவல்யங்கிறது யமனை குத்தக்கூடிய வல்லையம். அந்த கைவல்ய நூலுங்கிறது, அதாவது நம்ம சித்த வேதம் படிச்சாலும் கூட கைவல்யம் பெருமானியே எல்லாம் படிக்கிறது நல்லது. அதை தெரிஞ்சா நுட்ப அறிவு என்னங்கிறது தெரியும். அதான் அஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆகையினால எனக்கு தெரிந்ததுல சில விசாரணை இதெல்லாம் மூலப்பொருளை தெரிஞ்சுக்கணும். அந்த மூலப்பொருள் தெரிகிறதுக்கு நித்தியானித்திய விவேகம் கண்டிப்பா வரணும். சில சாஸ்திரத்துக்கெல்லாம் படிக்கணும். இப்ப வேத உபநிஷத்து பகவத்கீதை எல்லாம் சொல்றாங்க. ஐயா அடிக்கடி பகவத்கீதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதனுடைய சாரம் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னாக்க நம்ம செயல் தான் முக்கியம். நாம் செயல் இல்லை, போதனையோடு தான் போயிட்டே இருக்கிறோம். சாதனை வரணும். அப்ப சாதனை வந்து 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 என்ன ஆகும்னா, அதுவே வந்து கொஞ்சம் நாளாகும் போது நமக்கு 99% ஆகும்போது 1%ல வந்து அந்த சாதனையும் விட சொல்றாங்க. பகவத்கீதையே மகாவிஷ்ணு அப்படிதான் சொல்றாரு. நான் சொல்லக்கூடிய போதனை எல்லாமே வந்து நீ சாதனைப்படுத்துங்க.
அந்த சாதனையில வரக்கூடிய அனுகூலம் தான் வந்து நான். அந்த அனுகூலமே நான் தான். அனுகூலம் வேறு, நான் வேறு அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி கல்வி ஞானம், அனுபவ ஞானம், அனுகூல ஞானம், இப்படி ஞானத்தை 3 வகையா பிரிக்கலாம். ஆகையினால நம்மளுடைய சித்தவேதம் வந்து அனுபவ ஞானத்துல முடிஞ்சு அனுகூல ஞானம் வர்ற ஜாயிண்ட் இடம், எல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அந்த எல்லைக்கு வந்தாச்சு. அந்த எல்லையை கடக்கிறது ஒரு செகண்ட் தான். அப்ப இந்த செகண்டுங்கிறது என்ன தெரியுமோ, இந்த மாயை வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது தான் மெயின். அது அவங்கவங்க அறிவு கெட்டியவாறு முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சியுடையோர் எழுச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தன் மெய்விருந்த கூலி தரும். கண்டிப்பா கிடைக்கும். அதனால இது விடணும்னு நினைச்சா அது போகவே போகாது. குரங்கு கையில மாலை கொடுத்து அதுக்கு ஒரு 5 லிட்டர் கல்லு சாராயம் எல்லாம் ஊற்றி மப்புட்டந்தாலையை பூசி விட்டுட்டா எப்படி இருக்கும்? குரங்கு மப்புட்டந்தாலே பிக்கும். அதுபோல மதுவும் உள்ள குடிச்சிட்டா அந்த குரங்கு எப்படி இருக்கும்? அதுபோல நம்ம மனமுங்கிற வந்து அந்த குரங்கு மாதிரி இருக்கு. அப்ப அந்த மனமுங்கிற குரங்குக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்போ உணவு கொடுத்துட்டே இருக்கிறோம். உணவுனாலே சாதாரண உணவு கிடையாது, ரொம்ப மது போதையுள்ள உணவு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மது போதையான உணவு என்ன தெரியுமோ, மெயின் பாயிண்டே வந்து ஞானக்கொருவியல் சொல்லுது, ஆகாரம் போலதான் அறிவு உண்டாகும். ஆனா சொல்லுவாங்க தேகத்தை வளர்த்தவனுப்பாங்க. தேகம் வளர்த்துனா அது இயற்கையா இறைவன் படைச்சிருக்காரு. கண்டிப்பா அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. நாம வந்து அதுக்கு மது போதை கொடுத்துக்கிட்டு அந்த மாயை நமக்கு தெரியறது இல்லை. ஆகையினால அந்த அறுசுவை உணவெல்லாம் தவிர்க்கணும். சத்விசாரத்துல போகணும். சத்விசாரத்தை தான் வந்து 75% வந்து கல்வி போதனை இருந்தாலும் 25%ல அந்த சத்விசாரத்தினாலதான் வந்து அந்த லாபத்தை அடைய முடியும். பிரம்மம் என்னங்கிறத உணர முடியும். சாதாரண விஷயம் இல்லது. அது இன்னும் நிறைய சொல்ல நிறைய போயிட்டே இருக்கு. ஆகையினால சுருக்கமா எல்லாரும் வந்து அனுபவத்துக்கு வாங்க, செயல்பாட்டுக்கு வாங்க. செயலுக்கு வந்தா தான் செயலினுடைய முடிவு தான் வந்து நமக்கு இந்த பிரம்ம நிலை எட்டும். செயல் இல்லாம வந்து போதனையில மட்டும் இருந்தா நமக்கு அது கெட்டாது. அந்த செயல் வடிவத்துக்கு எல்லாரும் நம்ம பாடுபட்டு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஓம் ஓம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்வாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளை போற்றி, மண்டலம் சுளீர் ரவி மதி சுடரை போற்றி, மதுர தமிழோது மகத்தியனை போற்றி, என் திசையும் புகழும் எந்தன் குருவை போற்றி, இடைகளையின் சுழிமுனையின் கமலம் போற்றி, என் திசையும் போற்றுமென் குருவை போற்றி போற்றி போற்றி. கற்பெரும் ஜோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும். ஒரு 10-15 நிமிஷத்துல அவரோட 50 ஆண்டு கால ஒரு செய்திகளை, அனுபவங்களையும், பயிற்சியினால முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணா அதற்கு உண்டான ஒரு ஞானம் கடைசியில சாதனையோட அதிலிருந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி ஒரு நிறைவான ஒரு நிலைக்கு போலாங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை கூறினார். அன்னாருடைய செய்திகள் ஒவ்வொரு மாதங்களிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஞானபிதாவை வேண்டிக் கொண்டு, அடுத்தபடியாக நமது ஆசிரமத்தினுடைய நிர்வாகி பிரம்மஸ்ரீ மாரியப்பனார் அவர்கள் ஒரு சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இந்த மாதாந்திர விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இங்கே சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆனால் இந்த நம்ம சங்கத்தில் இந்த சுவாமி சிவானந்தர் ஆரம்பித்த இந்த வித்யா சங்கத்தில் வந்து சேர்ந்து உபதேசம் வாங்கின உடனே எல்லாத்தையுமே நம்ம பிரம்மஸ்ரீன்னு அழைச்சிருவோம். பிரம்மஸ்ரீன்னு எப்போ அழைக்கணும்னா, சரி பிரம்மஸ்ரீ நம்ம எல்கேஜி போய் சேருவோம், அல்லது +2 முடிச்சுட்டு டாக்டருக்கு போய் சேருவோம். அந்த சேர்ந்த உடனே அவங்கள டாக்டர்னு கூப்பிட்டுறது இல்லை, டிகிரி ஹோல்டராக கூப்பிட்றது இல்லை. ஆனால் இங்கே உபதேசம் வாங்கின உடனே அவங்களுக்கு நாம் பிரம்மஸ்ரீன்னு அழைக்கிறோம். காரணம், அந்த அந்த உபதேசம் வந்து ஞான வழியை காட்டுறதுனால இப்போவே அவங்க ஞானம் அடையணுங்கிறதுக்காக அப்படி பிரம்மஸ்ரீன்னு நம்ம அழைக்கிறோம். பிரம்மஸ்ரீ எப்போ ஆகணும்னு சொன்னால், இங்கே பயிற்சி எடுத்து அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். உருவ மத்தியை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு வெள்ளை ஒளி தோணும். முதல்ல வயலட் ஒளி தோணும். நிஷ்டையில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும்.
இது அனுபவப்பட உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வெள்ளொளி வந்த பின்னாடி அதிலே ஆனந்தமாக இருக்கிற அந்த ஒரு நிலைக்கு வரும்போது தான் பிரம்மஸ்ரீயாக நம்ம அழைக்கணும். சரி, அடுத்ததுக்கு நான் போகிறேன். வணக்கம் தெரிவிக்கிறோம். வணக்கம் யாருக்கு தெரிவிக்கணும்ட்டு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். உடலின் முடி முதல் விரல் வரை, உடலின் முடி முதல் விரல் வரை கடலின் தடையிலா அலை போல விடமுடியா நடனமாய் கடந்து பரவும் படபடக்கும் மோகம், துடிதுடிக்கும் சிநேகம், பொருளாசை கொண்ட விருப்பும் இருள் சூழ்ந்த மன வெறுப்பும் பெரும் வியாதியாம். இவற்றை எவரொருவர் வேரோடு சாய்ப்பரோ அவருக்கு வணக்கம். அப்படி வேரோடு சாய்க்கிறவர் நம்ம சிவானந்த பரமஹம்சர். அவர் சித்த வேதம் குரு சிஷியன் பேசுகிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கரையேறணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சிஷியன் கேட்குற மாதிரியும் குருவாக இருந்து அவர் வழி சொல்கிறார். அது முழுக்க முழுக்க அதுதான் சித்த வேதம். சித்த வேதம் படித்தா இந்த மாயா சமுத்திரங்கிற இந்த இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகலாம்ங்கிற, மரணமில்லா பெருவாழ் வாழலாம் அப்படிங்கிற செய்தி தான் சித்த வேதம். இந்த விழாவின் நோக்கம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க. இதில் உபதேசம் வாங்கினவங்களும் இருப்பீங்க, வாங்காதவங்களும் இருப்பீங்க. நம்ம பாரம்பரியமாக நம்ம திதி கொடுப்போம். எல்லாருக்குமே நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் திதி கொடுப்போம். அந்த மாதிரி தான் இங்கே உபதேசம் வாங்கி பிரம்மஸ்ரீ அடைஞ்சு சமாதி ஆனவங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இங்கே சமாதி அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருடைய அந்த உறவினர்கள் தான் இங்கே வர்றீங்க. அந்த உறவினர்கள் வரும்போது அது அந்த திதியை நோக்கி தான் வர்றோம். அவங்களுக்கு படைச்சி அவங்க ஆன்மாவிலிருந்து வாழ்த்து பெறுவதற்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வாழ்த்துதல் பெறும்போது இந்த உபதேச மொழிகளையும் கொஞ்சம் கேட்டு போங்கிறதுக்காக தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதுதான் இதனோட நோக்கம். பொதுவாகவே அறிவியலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நம்ம எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவோ கண்டுபிடிச்சதில் மிக உன்னதமானது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் சமூக ஊடகங்கள் மற்றும் கட்டுரைகளில் மனித வரலாற்றை மாற்றிய 4 முக்கிய கண்டுபிடிப்புகளாக கருதப்படுபவை ஊசி, குண்டூசி. உங்களால் நம்ப முடியுதா? குண்டூசி, சக்கரம், மின்சாரம், மொழி ஆகியவை ஆகும். இந்த 4ம் மனித சமூகத்தை பெரிதும் பாதித்தவை. சக்கரம் போக்குவரத்தை எளிதாக்கியது. குண்டூசி, ஊசி இதெல்லாம் ஊசி கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஆடை நாம் போட்டுட்ருக்கோம். பார்க்குறதுக்கு சாதாரண ஊசியாக இருக்கும். அந்த ஊசியிலிருந்து தான் ஆரம்பமே ஆயிருக்கு. அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஊசியில் பின்னாடி காது எப்படி போடுறது, ஊசி முனை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவு தான் இன்றைக்கி பெரிய பெரிய மிஷினரிஸு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஒரு ஒரு பொருளை அதில் எவ்வளோ ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஊசி தான் காரணம். இந்த ஊசியை வச்சு தான் எல்லா மிஷினரிஸுமே உருவாயிருக்கு. ஒரு பொருளை ஒரு ஆப்ரேஷன்லேயே நடக்காது, இன்னொரு ஆப்ரேஷன் மாறி மாறி போகணும் அப்படிங்கிறத உணர்த்துறது அந்த குண்டூசி, ஊசி தான். அப்புறம் சக்கரம். சக்கரம் போக்குவரத்தை எளிதாக்கியது. மின்சாரம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடிப்படையானது. மொழி, தொடர்பு மற்றும் அறிவு பரவலுக்கு உதவியது. குண்டூசி தயாரிப்பில் புதிய நுட்பத்தை உலகிற்கு விளக்கியது. அதனால் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக உள்ளது. அதுபோலத்தான் இந்த உலகில் மனித சமூகம் வளர வளர மதம் அவனை வழிநடத்தி செல்கிறது. சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், சீக்கியம், இன்னும் கிறிஸ்துவம், இஸ்லாம் என எத்தனையோ மதங்கள் மனிதனை வழிநடத்தி கொண்டிருந்தாலும், ஆண்டவனை தேடவும் அடையவும் பல வழிகளை சொல்லியிருந்தாலும், அதை பற்றி ஒரு விளக்கம். மனித நாகரிகத்தின் தூண்கள் தமிழ் சமூக ஊடகங்களில் கட்டுரைகளிலும் நாம் படித்தது போல மொழி, சக்கரம், மின்சாரம், குண்டூசி அல்லது ஊசி ஆகிய 4ம் மனித வரலாற்றை மாற்றியமைத்த மிக முக்கிய மைல்கல் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மொழி மனித எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும் அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் உதவிய முதல் பெருங்கண்டுபிடிப்பு. சக்கரம் போக்குவரத்து மற்றும் இயந்திரவியல் புரட்சிக்கு வித்திட்டது, தூரங்களை சுருக்கியது. மின்சாரம்
நவீன உலகை இருளிலிருந்து ஒளிரச் செய்து தொழில் புரட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. தையல் ஊசி, ஆடை வடிவமைப்பை முதல் பெரிய உற்பத்தி துறைகள் வரை பொருட்களை ஒன்றிணைக்கும் மிக எளிய ஆனால் இன்றியமையாத நுட்பம். இவை மனிதனின் புற உலக வாழ்க்கை தரத்தை, வசதிகளை அடியோடி மாற்றியமைத்தன. இங்கே குறிப்பிட்ட சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், சீக்கியம், கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற அனைத்து மதங்களும் கோட்பாடுகளும் மனித வாழ்வின் ஒழுக்கம், அமைதி மற்றும் ஆன்ம விடுதலை, முக்தி, மோட்சம் ஆகியவற்றை நோக்கிய வழிகாட்டின. மனிதன் மரண பயத்திலிருந்து விடுபடவும் ஆன்ம ரீதியாக அழியாத நிலையை அடையவும் அவை வெவ்வேறு பாதைகளை காட்டின. இந்த சூழலில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்தவேதம் மற்றும் வாசியோகம் பற்றிய ஆன்மீக மரபில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வாசியோகமும் சித்தவேதமும் உள்நோக்கிய பயணம், வெளிப்புறச் சடங்குகள், வழிபாடுகள் மற்றும் மத பிரிவினைகளை கடந்து மனித உடலுக்குள்ளேயே இருக்கும் ஜீவ ஆற்றலை, பிராணனை உணர்வதே உண்மையான ஆன்மீகம் என்பதை சித்தவேதம் வலியுறுத்துகிறது. நாசி வழியாக வீணாக போகும் மூச்சுக்காற்றை முறையான பயிற்சிகள் மூலம் உள்வாங்கி மேல் நோக்கி செலுத்தி சுழுமுனை நாடி வழியாக மூளையின் மைய பகுதிகளை, அதாவது பிட்யூட்ரி மற்றும் பினியல் சுரப்பிகள் தூண்டுவதே வாசியோகம். மரணமில்லா பெருவாழ்வு. சித்தர்கள் மரபில் மரணமில்லா பெருவாழ்வு என்பது வெறும் உடலை எப்போதும் அழியாமல் வைத்திருப்பது மட்டுமல்ல, அது ஜீவ சமாதி அல்லது உடலின் அணுக்களை ஒளியாக மாற்றும் நிலை மற்றும் பிறவிச் சுழற்சியில் இருந்து முற்றிலும் விடுபட்டு என்றும் அழியாத பிரம்ம நிலையை அடைவதாகும். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த யோக மார்க்கமே மனிதன் தன் ஆயுளை நீட்டிக்கவும் ஆன்ம விடுதலை பெறவும் மிக நேரடியான அறிவியல் பூர்வமான வழி என்பதை வகுத்து கொடுத்துள்ளார். வாசி யோக மார்க்கத்தை பின்பற்றுவர்களுக்கும் சித்த புருஷர்களின் வழி நடப்பவர்களுக்கும் இதுவே இறுதி உண்மையாக விளங்குகிறது. நான் சயின்ஸில் 4 கண்டுபிடிச்சாங்க மிக அற்புதமானதுன்னு. அதே மாதிரி நம்ம மதங்கள், எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் இறுதியாக அது உன்னதமானது அப்படின்னு சொன்னவர் நம்ம சிவானந்த பரமஹம்சர் மட்டும்தான். இவருடைய வழியில தான் மிக எளிதாக சீக்கிரமாக அதை உணர்ந்து அதை அடையிற வழி அப்படிங்கிறத இவர் தான் காட்டி கொடுத்துருக்காரு. அதனால மதங்களிலேயே சிறந்த மதம்னு சொன்னோம்னா நம்ம போகின்ற இந்த பாதை தான் மிகச்சிறந்தது, சிறப்பானது. உலகியல் கண்டுபிடிக்கல் மனிதன் புற வாழ்க்கையை மாற்றியமைத்தது போல சித்த வேதம் காட்டும் வாசியோகம் மனிதனின் அக வாழ்க்கையை, இன்டர்னல் கான்சியஸ்னஸ் மாற்றி அவனை மரணத்தை கடந்து பேரொளி நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன்னத கருவியாக திகழ்கிறது. மதங்களின் சடங்கு பாதைகளை தாண்டி தன் மூச்சையே மூலதனமாக்கி ஆன்மாவை அறிய துடிக்கும் ஒரு தேடுபவருக்கு சிவானந்த பரமஹம்சர் காட்டிய வழி மிக உன்னதமான வழிகாட்டி என்பதில் ஐயமில்லை. வாய்ப்பு. அன்னார் அவர்கள் அருமையா எளிமையா நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு தூரம் எல்லாம் வளர்ச்சி, அப்புறம் கடைசியில சாமி சொன்ன மாதிரி அடுத்தது உள்முகமாக எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு உண்டான அனைத்து விதமானதும் ஒரு நிறைவாகும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வச்சு, அதனாடி வாசியை வச்சு நம்ம இந்த அருமையான ஒரு ஏற்பாட்டுக்கு போலாங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்மோடு பகிர்ந்தார். அவருக்கு இந்த நிலையத்தின் சார்பாக நன்றி பாராட்டி, அடுத்தபடியாக நமது மூத்த வித்தியார்த்தி, இந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி பிரம்மஸ்ரீ வெங்கடாசலன் அவர்கள் ஒரு அருமையான உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை வணங்கி, ஆத்மபிதாவான சிவானந்த பரமஹம்சரை வணங்கி, இந்த 60 சமாதியான நமது நண்பர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஐயா அவர் பேசும்போது சொன்னார், பகவத்கீதை பற்றி நான் அடிக்கொருக்க சொல்கிறேன்னு சொன்னார். பகவத்கீதையாகட்டும், பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், இன்னும் தேவார திருவாசக சம்பந்தமாகட்டும், ஞானக்கோவை எல்லாமே என்ன சொல்கிறது என்றால், இறைவனோடு ஆன்மா கலப்பது, இறைவனோடு
நாம் சேருவதற்கான ஒரு மார்க்கங்களைத்தான் சொல்கிறார். அதற்கு உண்டான இயம நியம சாஸ்திர சம்பிரதாய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் பல பல குருமார்களால் அவர்களுக்கு தோன்றிய வழிகளில், இப்போ நம்ம முன்னோர்கள், இப்போ கனகசாமியை அங்கே ஒன்று ஆரம்பித்தார், காளிமுசாமி இங்கே ஆரம்பித்தார், இவெல்லாம் சேர்ந்து இங்கே ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருவரும் தனக்குள்ளே அனுபவங்களை சொல்வார்கள். சில பேர் இப்போ இப்போ எங்கள் தம்பியெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகிறோம், போய் சைவ சித்தாந்தம், நம்ம சித்த வேதம், பகவத்கீதை இது எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து உலகம் முழுக்க இருப்பது அனைத்தும் இங்கிருந்து போனவை தான். நமது பாரத தேசத்திலிருந்து தான் உலகம் முழுக்க வெளியாகிருக்கிறது. இயேசு யாருன்னா இந்த ஈசன் தான் அங்கே ஒரு மறுவடிவமாக இயேசு ஆயிட்டார். இஸ்ரேலுனா கிரீஸ் நாடு, ரோம் நாடு, இந்த ராம் நாட்டிலேருந்து ஒரு ராஜா போய் அங்கே ரோம் நாடு ஆகி போச்சு. கிருஷ்ணனுடைய பேரை சொல்லி ஒரு ராஜா போய் கிரீஸ் நாடு ஆகிடுது. இன்னும் மாரியாத்தா பேரை சொல்லி அமெரிக்காவாகிடுது. அப்பா பேரை சொன்னால் ஆப்பிரிக்காவாகிடுது. ஆஸ்திரேலியா நாம் சொல்கிறோம் இல்லையா சொத்து, அது ஆஸ்திரேலியாவாகிடுது. இப்படி எங்கே பாருங்க, ஒரு பேரை பாடுங்க, நெதன்யாகும்பா, தியாகநாதன் நெதன்யாக ஆயிட்டார். இப்போ ட்ரம்ப் அப்படிங்கிறமே நம்ம நீங்கள் மந்திரங்கள் படிக்கும்போது நிறைய வரும், ஓம் ட்ரம் டும் அப்படின்னு எல்லாம். சீனாங்கிறதுனா சைவ சித்தாந்தத்தில் சீனா சிவம், நானா சக்தி, திரோதானம், ரெண்டு சேர்ந்தது சீனா. ஏன் அதை வச்சாங்க? இங்கேருந்து போன ஒரு ராஜாவுக்கு அதை வைக்கணும்னு தோணிக்குது. எல்லாமே இங்கேருந்து போனதா. ஒரு ஆதி காலத்தில் தென்னாடுடைய சிவனையை போட்டினா, தென்னாடுன்னா நாம் ஏதோ இங்கே இருக்கிறதா வடநாடுன்னு நாம் இப்போ பிடிச்சிட்டோம். அப்போ ஒரே நாடு, உலகம் முழுக்க தென்னாடு. வடநாடுன்னா இதை மேலே இந்திரன், இந்திரலோகம், அதெல்லாம் உண்மை. எல்லாமே என்னென்னா அடிப்படை இறைவன் அடையணும். அதுக்கான மார்க்கங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ தம்பி சொன்னார், இதுக்கு வர்ற ஏன் அர்ஜுனன் முயற்சி சொன்னார். பகவத்கீதை படிக்கிறோம், அது படிக்கிறது, இப்படி பேசிகிட்டே போய் என்ன பண்ணுறது, ப்ராக்டிக்கலுக்கு வரணும். அர்ஜுனன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதம் படிச்சிங்கன்னா அவன் எல்லாரும் பகலில் தான் பயிற்சி பண்ணுவாங்க, அப்புறம் அவள் வேலை பார்ப்பாங்க. அவன் அப்படி இல்லை, நைட்லேயும் பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் கவனிக்கணும். இப்போ ஒரு அந்த காலம் சொல்லுவாங்க, ஒரு பிராமின்ஸுக்கு படிக்கிற போது உச்சியில் ஒரு கவுத்து கட்டி மேலே கட்டிடுவாங்களாம், படிக்கும்போது தூங்கி விடுவேன். இப்போ முயற்சி, நம்மளும் எல்லா ஞானிகளும் நல்லது தான் சொல்கிறோம். அது கூட தத்துவத்தை புரியாமல் நாம் ஒன்றுக்கு ஒன்று இது சரியில்லை அது சரியில்லை அவன் இதுலேயே போயிட்டுருக்குறோம். ஐயா சொன்ன மாதிரி பகவத்கீதை படித்து அர்ஜுனன் மாதிரி ரெண்டு வேலையும் அம்பு போட்டு போடுவான். அவன் எந்த கையிலையும் அம்பு போடுவான், அந்த கையிலையும் அம்பு போடுவான். அது எதை சொல்லுது? ரெண்டு மூச்சை சொல்லுது. இந்த மூச்சில் இவங்களுக்கு தெரியணும், அந்த மூச்சில் எனக்கு தெரியணும். சரநூல் அப்படின்னு ஒரு இதே இருக்குது. சிவபெருமான் பார்வை சொல்றார், ஜோதிடக்கலை, மருத்துவக்கலை, எத்தனையோ வாசியோ கலைகள்லாம் தெரியாத ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறதுன்னா பலன் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, மூச்சுக்கலை. இந்த வாசியோ நல்லா தெரிஞ்சுட்டா இடது நாசியில் ஓடும்போது என்ன செய்வது, வலது நாசியில் ஓடும்போது என்னென்ன செய்வது. இப்போ ஒருத்தர் நாம் இப்போ உட்காந்துருக்கோம், கிழக்கு பார்த்தா வடக்கு பார்த்தா, வருகின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, சாமி இன்னைக்கு கிணறு வெட்ட போகலாமான்னு. அந்த காலத்தில் ஞானிகள் இருப்பாங்க, அவருக்கு யோக தண்டம் வச்சுருப்பாங்க, ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. யோக தண்டம் எதுக்கு? அந்த தண்டத்தை எடுத்து வச்சாங்கன்னா வாசியை மாற்றுவாங்க. உங்களுக்கு என்ன சோழியாக வந்தேன்னு கேட்பாங்க. இப்படி வந்தாங்கன்னா அவருக்கு மூச்சு எதில் போகுதோ அதை வச்சு அவர் சொல்லுவார். இந்த நாலங்கலத்தை தெரிஞ்சுட்டா அப்போ 4 வேதம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பக்குவம், ஒரு மனிதன் ஞானம் வரும். இந்த ஞானம் வந்தாற்பின் நமக்கு எது வேண்டும்பார் பாரதியார். அந்த ஞானம் வந்துட்டா இந்த வாசி யோகம் எல்லா யோகம் தானே வந்து. சரி, அந்த ஞானம் எப்படி வரும்? அதுக்குண்டான மார்க்கத்தை தான் நமது இந்து மதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள்
அத்தனையும் சொல்லுது. மகாபாரதம் என்ன? பாண்டவர் பகை கெட்டவர்கள் நல்லவர்களுக்கு சண்டை. நம்மளுக்கும் அதே மாதிரி தான். நமக்குள் 1000 கெட்டவர்கள் இருக்காங்க, துரியோதனர்கள், 1000 பாண்டவர்கள். அவர்களை ஜெயிக்கணும் இல்லையா? அதுக்கு அர்ஜுன மாதிரி நாம் அர்ஜுனா மாதிரி கிருஷ்ணங்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு பகவான் காட்டிய வழி, பகவானுக்கு அடுத்தபடியாக குருமார்கள் காட்டிய வழியில் போனோம்னா, நீங்கள் சித்தவத்தியாக இருக்கலாம், ராஜயோகியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நாமெல்லாம் ஒன்று தான். அதுக்கெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு முதல் இந்த முன்னை புலமைக்கும் முன்னை புலமை இறைவன், பின்னை புதுமைக்கும் அவன் புதுமையானவன். எல்லோரையும் வணங்கி சரணாகதி அடைஞ்சி இறைவன் திருவடியை சேருவோமாக என்று கூறி சுற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வேத புராண இதிகாசங்களோடும் நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியதையும் எல்லாம் இணைத்து ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு செய்திகள்லையும் ஒவ்வொரு அர்த்தங்களும் பலன்களும் இருக்குதுன்னு எளிமையா அருமையா சொன்னாரு. அன்னார் அவர்களுக்கு இந்த நிலையத்தின் சார்பாக நன்றி பாராட்டி, காலத்தின் அருமை கருதி யாராவது கலந்துக்கிறவங்க ஏதாவது பேசுறதா இருந்தால் பேசலாம், இல்லை உணவு முடிச்சிட்டும் கூட நம்ம விஷயங்களை கலந்துக்கலாம்ட்டு நிறைவாக ஜோதி வழிபாடு பாடப்பட உள்ளது. அனைவரும் எழுந்திருந்து ஜோதி வழிபாட்டோடு இந்த இனிய விழாவினை நிறைக்க அன்போடு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.